போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தாவேகாவோட பிரம்மாண்டமான மாநாட்டு திடல் பாரபத்தியில் ரெடி ஆகிட்டு இருக்கு. 80% வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். வீடியோ பார்க்கையில உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ தொட்டு உள்ளே வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் வந்து தேதி மாற்றப்படும், மாநாட்டுக்கான தேதி வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக காவல்துறையினர் கொடுத்த அந்த 5 தேதிகள்லேருந்து நம்ம விஜய் அண்ணன் ஒரு தேதி செலக்ட் பண்ணிட்டாரு. அது என்ன தேதின்றதை உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். 2வது இந்த மாநாட்டு திடலுக்கான ஒரு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும்போது வந்து ஃபுல்லுமே அந்த ரேம்ப் அண்ணன் நடக்க போகிற அந்த 500 மீட்டருக்கான ரேம்ப்பு எல்லாமே வந்து முழு வீச்சில் பணி வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கால்வாசி பேர் வந்து வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. சிறப்பான பணிகள் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி அந்த வாகன நிறுத்தங்களுக்கான அந்த ஒரு அடைப்பு அந்த இதெல்லாம் போட்டு ஷீல்டு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. முன்பக்கம் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போதே வந்து உங்களுக்கு வாகனம் நிறுத்தத்துக்கான இடம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாநாட்டு திடலுக்கு வந்து என்ட்ரு ஆக போகிறீங்க. 2வது மாநாட்டு திடலில் விஜய் அண்ணன் பேச போகிற மேடைக்கு முன்னாடி ஒரு கம்பி வேலி வச்சுருக்காங்க. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம விக்கிரவாண்டியில் எப்படி தொண்டர்களும் சரி, விஜய் அண்ணனோட ஃபேன்ஸும் சரி எப்படி எகிரி குதிச்சு முன்னாடி போய் முண்டி அடிக்க போனாங்களோ, அது வந்து இங்கே தடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக நல்லாவே பெரிய பெரிய கம்பி வேலிகள் வந்து அமைச்சிருக்காங்க. அது நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 2வது விஜய் அண்ணன் நடக்க போட அந்த ரேம்போட பணிகள் வந்து முழு வீச்சில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த ரேம்ப் வந்து 2 புறமும், அதாவது மாநாடு நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சைடும் சரி, ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து சரி பாதி அளவில் பிரித்து அந்த ஒரு ரேம்ப் வந்து உங்களுக்கு போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அண்ணனுக்காக. அந்த ஒரு மாநாட்டு திடலில் இருக்கிற விஜய் அண்ணன் நின்று பேச போகிற மேடை பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த மேடைக்கு பின்னாடி அந்த கட்சி தொண்டர்களும் சரி, மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு ரூம் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ரேம்போட இதில் போட்டிருக்காங்க. போட்டுட்டு முன்னாடி வந்து ஃபுல்லுமே வந்து வாகன நிறுத்தத்துக்கு அனுமதி கொடுத்ததுக்கப்புறமா 2வது உங்களுக்கு அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இடம். இன்னும் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. 550 ஏக்கருக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்னும் சில ஏக்கர்கள் வந்து சேரும், பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த தேதியை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அந்த ஆகஸ்ட் 25 அப்படின்ற தேதி வந்து ஐயா விஜயகாந்த் ஐயாவோட பிறந்த நாளுமான மற்றும் விஜய் அண்ணன் அவர்களின் திருமண நாளுமான ஒரு தேதியாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வரனால அந்த 25ல் நீங்கள் பாதுகாப்பு காவல்துறையினர் கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் தேதி மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையினரிடமிருந்து ஒரு தகவல் வந்ததாகவும், அண்ணன் புஷியானந்த் அண்ணன் அதுக்காக மதுரையெல்லாம் வந்து போய் காவல்துறையினர் மீட் பண்ணி கடிதம் கொடுத்து, இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. நம்மளுமே சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இதில் வந்து 5 தேதி காவல்துறையினர் கொடுத்துருக்காங்க. 18, 19, 20, 21, 22 இந்த 5 தேதிகளில் எந்த தேதியாவது நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்துருந்தாங்க. எங்களோட பார்வையில் பார்க்கும்போது இந்த 5 தேதிகளுமே தேய்பிரையில் வருது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து தன்னோட 2வது மாநாடு, இந்த பிரம்மாண்டமான நடக்க போகிற மதுரையில் நடக்க போகிற இந்த மாநாடை வந்து தேய்பிரையில் நடத்துகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வருது. 2வது பார்த்தோம் அப்படின்னா 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையான அன்று நிறைஞ்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இது சில பேர் வந்து அந்த சாஸ்திரம் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அது பார்க்க மாட்டாங்க. ஏன்னா லட்சக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் கூட போகிற மக்களோட இந்த மாநாடு நல்லபடியாக மக்கள் வந்துட்டு திரும்பி அவங்களோட வீட்டுக்கு போகணும்னு ஒரு முன்னெடுப்போட டிவிகே தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி ஒரு முழு வீச்சில் இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கூட்டம் வருதோ அந்த அளவுக்கான தொண்டர்களும் சரி, இளைஞர்களும் சரி மீண்டும் பாதுகாப்பாக அவங்களோட வீட்டுக்கு போகணுன்றதுல ரொம்பவே மும்பரமாக இருக்காங்க. அதனால் இந்த தேதியில் எந்த தேதி விஜய் அண்ணன் செலக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 21 செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம் மக்களே, 21 செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தேதியில் தான் மாநாடு வந்து மாற்றி அந்த அதாவது ஆகஸ்ட் 25ன்றதை விட 4 நாள் முன்னாடி வரனால அதுக்கான பணிகள் இன்னும் மேலும் வந்து உங்களுக்கு வேகமாக நடைபெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாநாட்டை நீங்கள் பார்க்குற வீடியோவில் சுற்றி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முக்கால்வாசியான பணிகள் முடிஞ்சாச்சு. ஆல்ரெடி முடிச்சுட்டு மாநாட்டுக்கான அந்த ஒரு ஏற்பாடு, சேர்ஸு, அந்த ஒரு சின்ன சின்ன பணிகள் தான். அதுவும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி மாநாட்டுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் முடிஞ்சிருச்சு. 2வது விஷயமா நம்ம பெரிய விஷயமா பார்க்க போகிறோன்றது இந்த டோல்கேட் விஷயம். ஏன்னா நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்தாலும் இந்த டோல்கேட்டை நீங்கள் தாண்டி தான் வரணும். 3 டோல்கேட் இருக்குது பாரபத்தியை சுற்றி. அந்த எலியார்பத்தி டோல்கேட், அதுக்கு சைடில் இருக்கிற இன்னொரு டோல்கேட் துறைமுகம், அதாவது தூத்துக்குடி துறைமுகம் போகிற ரோடாக இருந்தாலும் சரி, நீங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்தாலும் சரி, திருச்சி, சென்னை, பாண்டிச்சேரி, நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்தாலும் 3 டோல்கேட்டை நீங்கள் தாண்டி தான் வரணும். அந்த டோல்கேட் சம்மந்தப்பட்ட
உங்கள்ட்ட அந்த டபுள் சார்ஜாக காசு வந்து உங்கள்ட்ட வாங்குவாங்க. அதனால தயவு செஞ்சு ஃபாஸ்ட் சார்ஜாக எப்போவுமே வந்து ஃபாஸ்ட்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. மற்றும் இந்த மாநாட்டுக்கு வரப்போகிற அனைத்து ஒரு இளைஞர்களும் சரி, டிவிகே தொண்டர்கள், விஜய் அண்ணனோட ரசிகைகள் அனைவரும் வந்து பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக திரும்பணும் அப்படின்றது வந்து தலைவரின் பெரும் எதிர்பார்ப்பு. 2வது கட்சிக்குள்ளே ஒரு பெரிய குளறுபடி போயிட்டுருக்குன்னு ஆல்ரெடி நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். அண்ணன் புசியானந்த் அண்ணனை தாண்டி நம்ம மாவட்ட செயலாளர்களும் சரி, மாவட்ட நிர்வாகிகளும் சரி, சிறு சிறு தொண்டர்களும் சரி அண்ணனை சந்திக்க முடியலை அப்படின்னு ஒரு ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத கண்டிப்பாக கட்சி உங்களுக்கு அறிவிக்கும். 2வதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதவ் அர்ஜுனா அண்ணன் சில ஒரு முக்கிய தலைவர்களை வந்து நம்ம கட்சியில் சேர்க்கிறதா ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது மாநாட்டில் தெரிய வந்துடும். மற்றும் இந்த மாவட்ட செயலாளர்களோட சேர்க்கையோட குளறுபடி வந்து ஏற்கனவே விஜயண்ணனுக்கு தெரிஞ்ச அவர் கடுமையாக எச்சரிக்கை விட்டுருக்காரு. இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் 20,000 பேருக்கு மேலே போலியாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் புசியானந்த் மேலே விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறதாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை அவங்களே அறிவிப்பாங்க. இந்த மாநாடு நடைபெறும் இந்த நேரத்தில் புசியானந்த் அண்ணன் மேலே இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வர்றது இது வந்து புதுசு கிடையாதுங்க. நிறைய இடங்கள்ல அதாவது விஜய் அண்ணன் வந்துட்டு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கிறப்பையும் சரி, பண்ணையூரில் சில மீட்டிங் போயிட்டு இருக்கும்போதும் சரி, தொண்டர்களும் சரி, நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் புஷ்யானந்த் அண்ணனை தாண்டி விஜய் அண்ணனை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. சிறு சிறு ஊர்ல இருந்து வர்ற ஒரு சில சின்ன கட்சியில இருக்கிறவங்களும் சரி, புதுசா இணைய போறவங்களும் சரி, அவ்வளோ சீக்கிரம் விஜய் அண்ணனை பார்க்க முடியலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருக்கு. அதுக்கு முட்டுக்கட்டை போடுறவரா புஷ்யானந்த் அண்ணன் இருக்காரு அப்படின்றது வந்து கட்சியோட ஒரு கட்சியை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி விடுது அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா இவரை தாண்டி நம்ம உள்ள போய் பார்க்கறது, விஜய் அண்ணனை பார்க்கறது ரொம்ப சிரமமா இருக்கு. மனு கொடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரிங்க, நம்ம மாநாட்டு திடலுக்கு வருவோம். இந்த மாநாட்டு திடலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக விஜய் அண்ணனோட மேடையும் சரி, விஜய் அண்ணனோட நடந்து வர அந்த ரேம்பும் அந்த நடைபெற்றிருக்கோம். அந்த அளவுக்கு பெண்களுக்கும் சரி, வரப்போகிற ஒரு வயதானவங்களும் சரி, இல்லை ஆண்களுக்குமே சரி, கழிப்பிட வசதி, பாதுகாப்பு வசதி, குடிதண்ணி வசதி மற்றும் மின்சார வசதி இது எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னே சொல்லணும். ராட்சத ஜென்ரேட்டர்கள் வந்து ஒரு 10க்கு மேலே இப்போவே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா எந்த நேரத்துலையும் அங்கே ஒரு மின்சார துண்டிப்பு ஏற்படலாம், இல்லை கரண்ட் பற்றாக்குறை ஏற்படலாம் சொல்லிட்டு இருக்கிறனால அங்க ராட்சத ஜெனரேட்டர்கள் மக்களின் பாதுகாப்புக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 2வது, நீங்க எந்த இடத்துல இருந்து எந்த ஊர்ல இருந்து உங்களுக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்க ஆல்ரெடி ரூட் வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அது உங்களுக்கு பார்க்காதவங்க பாருங்க. உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நம்ம சேனல்ல கேளுங்க. உங்களுக்கு சிறப்பான வழி உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம். நீங்க எந்த ஏரியால இருந்து வந்தாலும் நீங்க நினைவில் வச்ச கொள்ளக்கூடிய ஒரே இடம் விமான நிலையம். மதுரை விமான நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர்ல நம்ம பாரபத்தி நடக்க போற அந்த மாநாட்டு திடல் வந்துடும். எலியார்பத்தி தாண்டின 2 கிலோமீட்டர்ல உங்களுக்கு மாநாடு நீங்க பார்த்தாலே தெரியும், மெயின்லே இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் ரோடு கேட்டுட்டு விளக்கம் கேட்டுட்டு வாங்க. வந்துட்டு நீங்க யாரும் அலைஞ்சிட வேண்டாம். நம்மளோட சேனல்ல ரூட்டு தெரியாதவங்க வழி கேளுங்க. நம்மளோட சேனல்ல நிறைய பேருக்கு நாங்கள் ஆல்ரெடி உதவி சொல்லிட்டோம். உங்களுக்கும் நாங்கள் கண்டிப்பாக வழி சொல்லித்தருவோம். நீங்கள் எந்த வகையில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக மாநாட்டு திடலுக்கு என்ட்ராகக்கூடிய ஒரு வழியை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.